எல்லாம் ஜெயமாகும். இறங்கிக்கோ. எங்க அப்பா அம்மா கல்யாண நாள், அவங்க பேர் அர்ச்சனை பண்ணுவோம். சரி, தகப்பனார் பேர் சொல்லுங்க. அப்பா பேர் சண்முக பாண்டியன். ராசி நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி சதய நட்சத்திரம். சகல வளமும் நலமும். செண்பகவல்லி. சிம்ம ராசி மகர நட்சத்திரம். நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாடும், சிவசிவ என்கிற தேவருமாக, சிவசிவ என்ன சிவகதிதானே. ரம்யா, தேங்காய் கொடு. என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்ல, இன்னைக்கே கல்யாணம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. வாங்கிக்கோங்கம்மா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். நன்றிம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. எனக்கு புள்ள இல்லப்பா, உன்னை நான் என் புள்ளையா நினைச்சுக்கிறேன். ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான்ப்பா. இந்த கோபுரம் மாதிரி நீ வசந்து நிக்கணும்ப்பா. நீ நல்லா இருக்கணும். ஏமா இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறியே, என்னம்மா விசேஷம்? என் தாய் மாமாக்கே இன்னைக்கு கல்யாண நாள். அம்மாடி, பெத்த தாய் தகப்பனுக்கே இந்த காலத்து பிள்ளைங்க எதுவும் செய்யறது இல்ல. உன் தாய் மாமா கல்யாண நாளைக்கு ஊருக்கே விருந்து வைக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குமா. எனக்கு என் தாய் மாமன் என் தாயை விட வசதி. சரிம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு யாரையும் நீ கை விட்டதில்ல. கலங்கி நின்ன பல பேரோட கண்ணீரை தொடச்சு விட்டுருக்கேன். ஆனா என்ன அழவச்சு பாக்குறதுல மட்டும் உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் தெரியல. இன்னைக்கு என் மாமனோட கல்யாண நாள். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் என் மாமா நிம்மதியா இருந்ததில்ல. பத்தாததுக்கு அவர் தங்கச்சி வயித்துல என்ன பொறுக்க வச்சுட்டு அவர் நிம்மதி சுத்தமா போயிடுச்சு. என்னை என் அத்தை எவ்வளவு வேணாலும் திட்டட்டும், நான் தாங்கிக்குவேன். ஆனா என் மாமா எந்த திட்டம் வாங்க கூடாது. நான் எப்போ உன்கிட்ட வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னை என் மாமா கிட்ட இருந்து தூரமா வச்சுக்கோ. என்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் என் மாமா. அவரு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறாரு. பிரிஞ்சிருந்தாதான் என் மாமாக்கு நிம்மதினா என்ன பிரிச்சு விட்டுரு. அடுத்த ஜென்மத்திலயாவது என் அத்தைக்கு என்ன பிடிச்சவள படிச்சு விட்டுரு. பிரிச்சு விடணும்னு நீ சொல்ற? அந்த வீட்டு விளக்குல உன்னை திரிச்சு விடணும்னு உன் அப்பே முருகன் சொல்றான். ஒதுங்கி இருந்தா சந்தோஷம்னு நீ நினைக்கிற, ஆனா அந்த வீட்டுக்கு உறவ ஆக்கிட்டா என்னன்னு அவன் நினைக்கிறான். ஒன்னு ரெண்டாக்குறது உன்னோட கணக்கு, ஆனா ரெண்டையும் ஒன்னாக்குறது அவனோட கணக்கு.